யூஹால் ட்ரக் ரெண்டல் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது, எப்படி புக் பண்ணுறது, அதை பற்றின ப்ராசஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம். யூஹால் வெப்சைட்டில் வந்து ட்ரக் புக் பண்ணுறது, ட்ரக்குக்கு வந்து ட்ரெய்லர்ஸு, டோவிங்க்கு, உங்கள் கார் எடுத்து வந்து அதுக்கு ட்ரெய்லர் இல்லை டோவிங் பண்ணுறதுக்கு மாதிரி வந்து புக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ட்ரக் புக் பண்ணுறப்ப அதோட சேர்த்து ட்ரெய்லர் டோவிங்க்கும் புக் பண்ணுறதுனா பண்ணலாம். ட்ரக் ரெண்டலில் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஹாலில் இருக்க டிஃப்ரெண்ட் சைஸ் ட்ரக்கோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதிலே போட்டிருப்பாங்க. அதில் போய் பார்த்தாலே உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த 10 ஃபீட் இல்லை 15 ஃபீட் ட்ரக் தான் வந்து எல்லாரும் ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. அடுத்து மற்ற ட்ரக்ஸ்க்கும் யூஹாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிக்கப் லொக்கேஷன் சும்மா கொடுத்துட்டு டேட் கொடுத்துட்டு கெட் ரேட்ஸ் கொடுக்கலாம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரக் சைஸஸ் வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ ரேட்டுங்கிற டீட்டெயில்ஸ் போட்டு காமிச்சிருப்பாங்க. லைக் ட்ரெய்லர் மட்டும் ரெண்ட் எடுக்கணும், நீங்கள் ட்ரக் அண்ட் ட்ரெய்லர் ரெண்ட் எடுக்கணும், இல்லை டோவிங்க்கு வந்து ரெண்ட் எடுக்கணும், இல்லை ட்ரக் அண்ட் டோவிங்க்கு ரெண்ட் எடுக்கணும். அதுமாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ரெண்ட் எடுக்கணும்னா அந்த நீங்கள் டேப் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு ட்ரக்கில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ட்ரக்கோட சைஸு, அதுக்கு என்ன ரெண்ட்டு, அந்த ரேட் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10 ஃபீட் ட்ரக்குக்கும் அதே ரேட் தான். லைக் $20 வந்து உங்களுக்கு ரெண்ட்டு பர் டே, ப்ளஸ் ஒவ்வொரு மைல் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் $1 சார்ஜ். 15 ஃபீட் ட்ரக்கு வந்து $30 பர் டே ரெண்ட்டு, ஒவ்வொரு மைல் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் $1. அதுமாதிரி 20 ஃபீட் ட்ரக்குக்கு வந்து $40, 26 ஃபீட் ட்ரக்குக்கு வந்து $50. நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரெய்லர் மட்டும் தான் ரெண்ட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ட்ரெய்லர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட காரோ ட்ரக்கோ உங்களோட வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் உங்களோட வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சூட் ஆகிற ட்ரெய்லர் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண முடியும். அதேமாரி தான் வெஹிக்கிள் டோவிங்கோ. உங்கள் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ட்ரக் அண்ட் டோவிங் காம்பினேஷன் சூஸ் பண்ணிங்கன்னா எந்த வெஹிக்கிள் நீங்கள் டோ பண்ண போகிறீங்கன்னு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய ட்ரக் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகி வரும். அதுமாதிரி நீங்கள் ட்ரக் அண்ட் ட்ரெய்லர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரக்கை ரெண்ட் எடுக்க போகிறீங்க, அதுக்கு எந்த ட்ரெய்லர்லாம் சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் காட்டும். ஒவ்வொரு ட்ரெய்லர் சைஸ்க்கும் ஒவ்வொரு ரெண்டல் ரேட் இருக்கும். நம்ம ட்ரக் மட்டும் சூஸ் பண்ணி அப்படியே பார்க்கலாம். அப்படியே 15 ஃபீட் ட்ரக் செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் கொடுத்த ஜிப் கோட் கிட்ட என்ன லொக்கேஷன்லாம் இந்த வெஹிக்கிள் வந்து ரெண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். அப்படியே நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹவர்ஸ் நீடரில் நீங்கள் 1 டேக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அதே ரேட் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 2 டேஸ் இல்லை 3 டேஸ் கொடுத்தீங்க ஒவ்வொரு டேக்கு ரெண்டல் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். லைக் 1 டேக்கு $30னா 2 டேஸ்க்கு வந்து $60, 3 டேஸ்க்கு வந்து $90 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ 1 டேக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் கொடுத்தாலும் அந்த $30 தான் இருக்க மாதிரி இருக்கும். அதுமாதிரி நீங்கள் எவ்வளோ மைல்ஸ் ஓட்டுறீங்களோ அவ்வளோ மைல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். 1 மைலுக்கு $1 ரேட்டில். அதுமாதிரி பிக்கப் டைம் வந்து நீங்கள் அந்த யூஹால் லொக்கேஷனில் போய் எப்போ போய் பிக் பண்ண போகிறீங்களோ அந்த டைம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் பிக் பண்ணலாம். நீங்கள் மொபைல் பிக்கப் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி. கவுண்டர் பிக்கப் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் யூஹால் அந்த லொக்கேஷனில் போயிட்டு கவுண்டரில் நிற்கி வாங்கிட்டு நீங்கள் வெஹிக்கிள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேமேஜ் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து எவ்வளோ வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் மாதிரி போகிறீங்கிற மாதிரி. ஸோ சேஃப் மூங்கிறது அவங்களோடதே. லைக் $15 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா 80,000 வரைக்கும் அவங்க வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்கிற மாதிரி. இன்கேஸ் நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணலன்னா டேமேஜுக்கு ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ காஸ்ட்டுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. சேஃபர் சைடுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறது பெட்டர் தான். சேஃப் ட்ரிப் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்போ ஏதாச்சும் வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வேணும்னா அதுக்கு வந்து சேஃப் ட்ரிப்பு. இது வந்து $5. இதுவும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இது தேவைப்படாது. நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப மோஸ்ட்லி நீங்கள் கேஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் போவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் வேணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோட் பண்ணுறதுக்கு இதுமாதிரி ரெண்டலுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்னிச்சர் பேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம். லைக் ஒரு டசன் வந்து $10 மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வெக்கேட் பண்ணிட்டு டெம்பரரியாக வைக்கணும்னா அதுமாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா நோ தேங்க்ஸ் சொல்லிட்டு நெக்ஸ்ட் போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சப்ளைஸஸ், பாக்ஸஸ், அதெல்லாம் வந்து என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ அது காட்டும். ஸோ இதுனா இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் உங்களால் வாங்க முடியுமோ எல்லாமே ஒன்று ஒன்று அப்படியே காமிச்சிட்டே வரும். உங்களுக்கு தேவைப்படாதுன்னா நீங்கள் நோ தேங்க்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மூவிங் லேபர். இன்கேஸ் நீங்கள் ட்ரக் ரெண்டல் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு லோட் பண்ணுறதுக்கு அன்லோட் பண்ணுறதுக்கு வந்து மூவர் ஹெல்ப் வேணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு யாருக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு புக் பண்ணிங்கன்னா அவங்க அந்த டயத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி ஹவர்லி சார்ஜ் இல்லை 1 BHKக்கு இவ்வளோ ரேட்டு அது மாதிரி ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எந்த மூவர்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகும்னு தோணுதோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்களே லோட் பண்ணிப்பீங்கன்னா இதை வந்து நோ தேங்க்ஸ் சொல்லிட்டு நெக்ஸ்ட் போய்க்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷாப்பிங் கார்ட்டில் வந்து நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னா இதில் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு ட்ரக் சூஸ் பண்ணது என்வரான்மெண்ட் ஃபீலாக வந்து டிஃபால்ட்டாக போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பிக்கப் பண்ண போகிறீங்க, ட்ராப் ஆஃப் எப்போ பண்ண போகிறீங்க அந்த டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேமேஜ் கவரேஜ் அது மாதிரி சேஃப் ட்ரிப்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேறு என்னெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனோ எல்லாமே வந்துடும். காஸ்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். செக் அவுட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பே பண்ணுறேன்னா பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சேவ் கோட் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வேறு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பார்க்குறீங்கன்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு கோட்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது போகணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்போ கூட அந்த கோட் நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். யூபாக்ஸ் கண்டெய்னர் வந்து அது தனி வீடியோவாக பார்க்கலாம். அதில் வந்து கண்டெய்னர் வந்து ஃபுல்லாக வந்து லோட் பண்ணி டெஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸ்டோரேஜ்னால் நீங்கள் அங்கே போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வெக்கேட் பண்ணிட்டு எங்கேயாச்சும் போகிறீங்க, டெம்பரரியாக ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேக்கிங் பண்ணுறதுக்கான பாக்ஸஸ், அதுக்கப்புறம் மூவிங் சப்ளைஸு எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் ட்ரக் புக் பண்ணாலும் சரி, யூபாக்ஸ் புக்
பண்ணாலும் சரி, உங்களுக்கு மூவிங்க்கு வந்து ஹெல்ப் வேணும். லைக் லோடிங், அன்லோடிங்க்குலாம் வந்து ஹெல்ப் வேணும்னா, இதில் வந்து மூவர்ஸ் புக் பண்ணிக்கலாம். யூஹால் வந்து எல்லா ஸ்டேட்லையும் இருக்குங்கிறனால அதை பற்றின வீடியோ போட்டேன். மோஸ்ட்லி எல்லா ரெண்டல் வெப்சைட்ஸ்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ண உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு கோட் வந்து சேவ் பண்ணுறா பண்ணிக்கலாம். செக் அவுட் பண்ணுறப்ப பே பண்ணிப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.